Hello friends, welcome to Make It Easy channel. ஸோ மேக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆங்கிள் பைசெக்டர் தியரமும் அப்புறம் பிபிடி தியரமோட வீடியோஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் இந்த வீடியோலேயே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த தியரம் கேட்டாலும் ஃபுல் மார்க் வாங்குங்க. ஓகே, ஸோ வாங்க இதோட வீடியோஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், பித்தாகரஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட். பித்தாகரஸ் தியரம்க்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the square on the hypotenuse is equal to sum of squares in the other sides. Sum of squares on the other two sides. ஸோ என்ன சொல்கிறாங்க, இங்கே ஈஸியாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் your square of the hypotenuse side will be equal to sum of your squares of the other two sides. அதாவது இங்கே h ஸ்கொயர், அதாவது ஹைபாட்டன்யூஸ் சைடோட ஸ்கொயரையும் இங்கே மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயரை ஆட் பண்ணிங்கன்னா that will be equal to your hypotenuse side. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. அது எப்போ your triangle should be a right angle triangle, அதாவது one angle should be 90 degree. ஸோ அந்த கேஸில் மட்டும்தான் இந்த தியரம் அப்ளிகபிள். ஸோ இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் வந்து in a right angle triangle. ஓகே, the square of the hypotenuse side is equal to the sum of the squares on the other two sides. ஓகே, hypotenuse ஸ்பெல்லிங் எப்படி எழுதுவீங்க? ஹை, hy, pot, pot, en, ஹை பாட், அப்புறம் அந்த பாட் அதே டி 10, ஹைபாட்டன்யூஸ் யூஎஸ்இ யூஸ்க்கு, ஹை ஹெச்ஒய், போ பிஓ, 10 டென் யூஸ் யூஎஸ்இ. ஓகே, ஹைபாட்டன்யூஸ். ஸோ இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the square on the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. Statement easy-ஆ? ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் போலாம். அதுக்கு முன்னாடி டயக்ராம். ஸோ என்னோட ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏபிசி. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் இப்படி தான் வரையணும், ஆங்கிள் ஏபி அண்ட் சி. ஓகே, நம்ம இதே தான் ஆங்கிள் பைசெக்டர் பிபிடி தியரம்லேயும் வரைஞ்சிருப்போம். ஓகே, ஸோ ஆங்கிள் ஏபிசி. இப்போ என்ன பண்ணணும், ஏலேருந்து யூ ஆர் கோயிங் டு ட்ரா அ லைன் that should not be cross. ஸோ பிக்கும் சிக்கும் it should be perpendicular. அதாவது ஒரு T மாதிரி ஃபிகர், இன்வெர்டட் T, அந்த மாதிரி ஒரு ஏலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். that should be perpendicular to PC. ஓகே, இந்த இடத்துல 90 டிகிரி, ஏன்னா இது பெர்பெண்டிகுலர் இல்லையா. அதே மாதிரி நம்மளோட ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளை இப்படி டில்ட்டடாக கொடுத்தா நம்மளோட சைடு இப்படி இருக்குது. ஸோ நம்மளோட ரைட் ஆங்கிள் இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ தட் இஸ் யுவர் பாயிண்ட் ஏ. ஓகே, இப்போ கிவன் என்னன்னு பார்க்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் கிவன். ஸோ நம்மளோட ட்ரையாங்கிளில் ஏபிசி வேர் ஆங்கிள் ஏ இஸ் 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள்னு சொன்னாங்கல்ல இல்லையா. ஸோ அதுதான் நம்மளோட கிவன் பாயிண்ட், அதாவது ஏ வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ தட் இஸ் யுவர் கிவன் பாயிண்ட். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், உங்களோட ஹைபாட்டன்யூஸ் இங்கே என்னது, இதுதான் என்னோட ஹைபாட்டன்யூஸ் இல்லையா. ஸோ இது வந்து என்னோட பிசி தான் என்னோட ஹைபாட்டன்யூஸ். அப்போ பாருங்கள், பிசி ஸ்கொயர், ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் is equal to sum of the other two sides, squares of the other two sides. அதாவது பிசிக்கு அதர் டூ சைட்ஸ் என்ன, ஏபி அப்புறம் ஏசி, அதோட ஸ்கொயர்ஸை ஆட் பண்ணால் அதுவும் ஹைபாட்டன்யூஸோட ஸ்கொயரும் will be equal. So this is your proof. Okay, AB square plus AC square is equal to BC square. எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏபி ஏசி, ஏ எடுத்துருங்க, பிசி, ஏபி ஏசி, ஏ எடுத்துருங்க, பிசி. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ரூஃப்.
construction very simple. நான் சொன்ன மாதிரி you should draw a line perpendicular to BC. AD is perpendicular to BC. AD perpendicular to BC. இவ்வளோதான் construction. So next important content of this theorem, statement and the reason. ஸோ இங்கே மொத்தமே 2 ஸ்டேட்மெண்ட் தான், அதுவுமே இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் செகண்டும். ஸோ கிட்டத்தட்ட இட் வில் பி சிமிலர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கம்பேர் யுவர் ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் டிபிஏ. இதில் வந்து ஆங்கிள் ஏபிசி இதை வந்து ஆங்கிள் டிபிஏ ஓட கம்பேர் பண்ண போகிறாங்க. இந்த ஆங்கிளும் பெரிய ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆங்கிளும் இந்த சைடில் இருக்க ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ இது டயக்ராம்லேருந்து இப்படி தான். அந்த லெட்டர்ஸ் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏபிசி, ஓகே, ஏபிசியை ரிவர்ஸில் எழுதுங்க. ஏபிசிக்கு பதிலாக டி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் டிபிஏ. அந்த ஏபிசியை சியை எடுத்துகிட்டு டி போட்டுட்டு ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா தட் இஸ் யோர் செகண்ட் ஆங்கிள் ஆர் செகண்ட் ட்ரையாங்கிள். ஓகே, கம்பேர் ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் டிபிஏ. ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து ஏ தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் இதில் ஆங்கிள் ஏ உள்ளே வர மாதிரி இதுக்கு எழுதிக்கோங்க. ஸோ இதில் வந்து பிஏசின்னு எழுதினீங்கன்னா அதுதான் என்னோட கிவன் இல்லைங்களா. 90 டிகிரின்னு ஆங்கிள் ஏக்கு தானே கொடுத்துருக்காங்க. அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டின்னு ஒரு பாயிண்ட் போட்டோம் இல்லையா, அந்த டிக்கு, அதாவது இதிலேருந்து ஏவை உள்ளே போட்டு எழுதிட்டீங்க. அதே மாதிரி இதுக்கு டியை உள்ளே போட்டு எழுத போகிறீங்க. இதில் இந்த ஆங்கிள் எப்படி எழுதுனீங்க, ஏபிசி, சியை எடுத்துகிட்டு டியை ஃபஸ்ட்டாக போட்டு அப்படியே உல்ட்டா பிஏ இதை வச்சு இதை எழுதுனீங்க. இப்போது உள்ளே இருக்க ஆங்கிளுக்கு என்ன பண்ண போகிறீங்க, நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஏ இஸ் 90 டிகிரி இல்லையா. அப்போது இதை வந்து பிஏசி, ஏ வந்து நடுவில் வரணும், அப்போனா தான் அது 90 டிகிரி அப்ளிகபிள். ஸோ இதிலேருந்து பிஏ ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஏசி, ஏ வந்து நடுவில் வரணும், பிசி. ஸோ பிஏசி இஸ் 90. இது வந்து கிவன். இந்த ஆங்கிள் வந்து பை கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்கே இருக்க டிபிஏலேருந்து என்னோட டி தானே 90 டிகிரி. இந்த டயக்ராம் பண்ணி பார்த்தீங்கன்னா டி தான் 90 டிகிரி. ஓகே, ஸோ அந்த டியை வந்து சென்டரில் வர மாதிரி இதுலேயும் எழுதிக்கோங்க. அப்போ பிஏ முன்னாடி போட்டு பிடிஏ. ஸோ இந்த பிடிஏ எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிச்சா, இந்த டி தானே நமக்கு ஆங்கிள் 90. ஸோ அதை பிடிஏ அது 90. எதனால், பை கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம போட்டால் பர்பண்டிகுலர் லைன்னால தான் அந்த 90 டிகிரி டி வச்சு வந்தது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து பை கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஆங்கிள் பை கிவன் 90 டிகிரி. சரிங்களா. ஸோ கம்பேர் ஆங்கிள் ஏபிசி, சியை எடுத்துகிட்டு டி போடுவீங்க, அதை தலைகீழ எழுதுவீங்க டிபிஏன்னு. ஸோ இதை வச்சு இது ரெண்டுத்துலேயும் என்ன நடுவில் இருக்குது பாருங்கள், பி. ஸோ ஆங்கிள் பி இஸ் காமன். ஓகே, இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த ஏபிசியில் நமக்கு ஆங்கிள் ஏ தான் 90 டிகிரின்னு கிவனில் பார்த்தோம். ஸோ பியை வந்து முன்னாடி போட்டு ஏவை சென்டரில் போடுங்க, அது வந்து 90 டிகிரி. எதனால், பை கிவன்னால். இந்த டிபிஏல டி தான் 90 டிகிரி. ஸோ டியை வந்து நடுவில் போட்டு பி அந்த சைட் போடுங்க. ஸோ பிடிஏ அதுவும் 90 டிகிரி. எதனால், பை கன்ஸ்ட்ரக்ஷனால். ஸோ இந்த பிஏசியும் பிடிஏவும் 90 டிகிரின்னு எழுத போகிறோம். இங்கே போட்டதை தான் திருப்பி இங்கே எடுத்து எழுதுகிறோம். ஸோ யூஆர் கம்பேரிங், பி வந்து காமன், இந்த 2 ஆங்கிள் எழுதி திருப்பி 90 டிகிரி. ஓகே, ஸோ இதனால் என்னோட இந்த 2 ஆங்கிளும் சிமிலர். இதனால் பை ஏஏ சிமிலாரிட்டி. இது கண்டிப்பாக எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ், இதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் பை ஏஏ சிமிலாரிட்டி. ஸோ ஏஏ சிமிலாரிட்டி என்ன ஆகும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அதை தான் எழுத போகிறோம். ஏபி பிடி, டிபிக்கு பதில் டிபிக்கு பதிலாக இங்கே பிடின்னு எழுத போகிறோம். அடுத்து மிச்சம் பிசி, இங்கே பிஏ.
பிஏன்னு போட்டிங்கன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது மாறி வரும். அதனால தான் இங்கே ஏபி இருக்குது, அதனால் இங்கேயும் ஏபி போட்டுக்கிறோம். ஏபி ஏபி, இங்கே பிசி பிடி. புரிஞ்சுதா? ஏபி பிடி ஏசி பிசி ஏபி. எனக்கு தேவை இந்த ரெண்டு கிராஸில் வந்து ஏபி வரணும். புரியுதுங்களா? இங்கே பிபி, மேலே சி, கீழே டி. ஏபி ஏபி, பிபி, மேலே சி, கீழே டி. ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி. நல்லா பாருங்கள், பி வந்து ரெண்டுத்துக்கும் காமன், சிடி எழுத போகிறோம். இதை வச்சு கூட இதை எழுதுங்க. ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி. ஏபி ரெண்டும் சேமாக இருக்கனால இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடுது. ஸோ ஏபி ஸ்கொயர், பிடி இந்த சைடு போகும்போது இது கூட மல்டிப்ளிகேஷன் ஆகிடுது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூ ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இதை வச்சு அதே மாதிரி இங்கே கம்பேர் ஏபிசி அண்ட் டிஏசி. அங்கே வந்து சியை விட்டுட்டோம், இங்கே வந்து பியை விட்டுட்டு சிஏடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சியை விட்டுட்டு டி போட்டோம். டி போட்டுட்டு தலைகீழ எழுதணும். ஃபஸ்ட்டு டி எழுதணும், அப்புறம் பி எழுதணும், அடுத்து ஏ எழுதணும். இங்கேயும் அதே மாதிரி ஏபிசியில் பியை விட்டுட்டு ஃபஸ்ட்டு டி, அப்புறம் ஏ, அப்புறம் சி. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து ஆங்கிள் சி பாருங்கள் சைடில் இருக்குது. ஸோ ஆங்கிள் சி இஸ் காமன். அங்கே ஆங்கிள் பி இஸ் காமன், இங்கே ஆங்கிள் சி இஸ் காமன். இங்கே எழுதணும் பார்த்தீங்களா பிஏசி, அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த ஏபிசியில் எனக்கு ஏ நடுவில் வரணும். அப்படி எழுதுனீங்கன்னா பிஏசி தட் இஸ் 90. இங்கேயும் ஃபஸ்ட்டு அதே தான் வரும், பிஏசி 90. எதனால்? பை கிவன்னால். அடுத்து இங்கே டிபிஏன்னு இருந்தது, டியை நடுவில் போட்டோம். இங்கேயும் அதே தான், டிஏசின்னு இருக்குது. ஏவை முன்னாடி போட்டுட்டு டியை நடுவில் போடுங்க, அப்போ ஏடிசி வரும். திஸ் இஸ் பை கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஏடிசி இஸ் ஈக்குவல் டு 90 பை கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆங்கிள் சி வந்து காமன். ஓகேயா? அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் எழுதி இஸ் ஈக்குவல் டு 90ன்னு எழுத போகிறோம். ஸோ இதுதான் 1 2 3 கம்பேர்னு ஒன்று, அப்புறம் சி இஸ் காமன், அங்கே பி இஸ் காமன், அப்புறம் இங்கே எழுதின அந்த ரெண்டு ஆங்கிளையும் எழுத போகிறோம். மறந்துடாமல் இந்த ஆங்கிள் சிம்பிள்லாம் போட்டுருங்க. ஓகே, ஸோ அங்கே மாதிரியே ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர். ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் டிஏசி இஸ் சிமிலர். எதனால்? பை ஏஏ சிமிலாரிட்டி. ஸோ இது மூலயமா என்ன தெரியும்? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஏபி பை ஏபிசி டிஏசியில் இதில் ஏவை விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு பிசி பை ஏசி, அதாவது லாஸ்ட்டு ரெண்டு பிசி, அப்புறம் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். அதே மாதிரி இங்கேயும் லாஸ்ட்டு ரெண்டு, அப்புறம் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். பிசி பை ஏசி, ஏசி பை டிசி. ஸோ இதுலேயும் எனக்கு தேவை அந்த ஏசி வரணும். அதனால தான் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி, அதாவது சிசி லாஸ்ட்டில் வரணும். ஓகே, ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. இங்கே பாருங்கள், சி காமன் பிடி, அங்கே வந்து பி காமன் சிடி வந்துச்சு. இங்கே வந்து சி காமன், ஏன்னா இங்கேயும் சி தானே காமன். ஸோ சி காமன் பிடி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயரை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் இங்கே என்ன இருக்குது? பிசி இன்ட்டு பிடி, பிசி இன்ட்டு பிடி, பிசி இன்ட்டு டிசி, பிசி இன்ட்டு டிசி. அப்போது இது ரெண்டுத்துலேயும் காமனான டேர்ம் என்ன? பிசி பிடி பிசி டிசி. பிசி தானே காமன், பிசியை வெளியே எடுத்துருங்க, பிடி ப்ளஸ் டிசின்னு வரும். மிச்சம் இருக்கிறது பிடி ப்ளஸ் டிசி. சரிங்களா? ஸோ இந்த பிடி ப்ளஸ் டிசியை பிடி ப்ளஸ் டிசி எப்படி எழுதலாம்? பிசி, பிடியிலேருந்து டிசி, அதை டைரெக்டாக பிசின்னு எழுதிடலாம். ஓகே,
அப்போ இங்கே ஒரு பிசி இருக்குது. பிசி இன்ட்டு பிசி வில் பிகம் பிசி ஸ்கொயர். இங்கே ஆல்ரெடி நமக்கு வெளியே ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஹென்ஸ் த தியரம் இஸ் ப்ரூவ்ட். ஓகே, திருப்பி ஒரு தடவை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 5 மார்க்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக 5 மார்க்ஸோட வாங்க. ஆல் தி பெஸ்ட்.